தேவ வல்லமை என்ற ஒரு தலைப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் செயல்களில் வல்லவர். வேதம் அப்படி சொல்லுகிறது. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள பிதா, வல்லமை உள்ள பிதா. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். ராம சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க குடும்பத்தை அவருடைய வல்லமை வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் அவருடைய வல்லமை வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வல்லமை நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் பார்க்கணும், என் பொருளாதாரத்தில் பார்க்கணும், என் சரீரத்தில் பார்க்கணும்? எத்தனை பேர் நீங்க அந்த தேவ வல்லமையை விரும்பி காத்திருக்கிறீர்களோ கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுத்துருங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்பாவுக்கு நேரம் அவர் கேட்கும்படியா வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்களேன், ஆண்டவரே உங்க வல்லமையை பார்க்க விரும்புறேன்ப்பா, நான் உங்க வல்லமையை பார்க்கணும். I want to see your power. I want to see your power. உங்க வல்லமையை நான் பார்க்க விரும்புறேன்ப்பா. நம்ம விரும்புறதை விட அவர் காண்பிப்பதில் ரொம்ப விருப்பமா இருக்கிறார். எப்படி 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 நம்ம விரும்புறதை விட நம்ம அப்பாவுடைய வல்லமையை பார்க்கணும்னு நான் விரும்புறதை விட அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்த ரொம்ப ஆவலா இருக்கிறார். ஆமாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த ஆராதனையில மிகுந்த நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தை கேட்கிற எல்லா குடும்பத்திலையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சரீரத்தில் கர்த்தர் வல்லமை விளங்க தான் பண்ண போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவத்தை முதலாவது நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துட்றேன். பொதுவாக இப்படி நான் எல்லா பிரசங்கத்தையும் கொண்டு போவதில்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு சண்டே ஸ்கூல் மாதிரி அந்த லெவலுக்கு கொஞ்சம் அப்படி இறங்கி வந்து ஒரு ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளை போல நான் உங்களை பார்த்து நான் ஒரு டீச்சராக சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கவும் கற்றுக் கொடுக்கவும் விரும்புகிறேன். அது ரெடி? நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தமா இருந்தா ஒண்ணு இப்படி பண்ணுங்க, ஒரே விதமா பண்ணக்கூடாது. ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்களா விசுவாச மக்கள் கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆயத்தமா இருக்கீங்களா? இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துல இப்போ குடி அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர்களை கொண்டு வந்து இப்ப செட்டில் பண்ணிருக்கிறார். அவங்க எல்லாரையும் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்துல வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க இருந்தாங்க? எகிப்து தேசத்துல கிட்டத்தட்ட 400 வருடங்கள் 400 years அடிமைத்தனத்துல அவங்க இருக்காங்க. சரியா 430 வருடங்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் இந்த அடிமைத்தனத்தின் நாட்கள் 400 வருடங்கள் இருக்காங்க. அவங்க நிமிர்ந்து நின்னது கிடையாதுமா, நிமிர்ந்து நின்னது கிடையாது. ஏன்னா அடிமைகள் நிமிர்ந்து நிற்க உரிமை கிடையாது. அடிமைகள் எப்போதும் பணிந்து அப்படி குனிந்துதான் இருக்கணும். அதுவும் பார்வோன் அரசன் அந்த தெருவில் போறாருன்னு சொன்னா அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துடணும். சாஷ்டாங்கமா மண்ணில் அப்படியே விழுந்து கை அப்படியே கூப்பி நிக்கணும், படுத்து கிடக்கணும். 400 வருஷமா நிமிர்ந்தது கிடையாது. 400 வருஷமா அவங்க நல்ல உடை போர்த்தினது கிடையாது. அவங்க மிகவும் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. நம்மலாம் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை. அந்த உயர்ந்த குலத்தவர்கள் எகிப்திய மக்கள், எகிப்திய அரசர்கள் எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி நம்மளாம் அடிமைகள். நமக்கு சரியா பேச்சு வராது. நம்மளால அவங்கள போல வீரமா இருக்க முடியாது. அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? நம்மளாம் அடிமைகள். இவங்களுக்கெல்லாம் தெரிந்ததெல்லாம் இந்த செங்கல் செய்வது, அந்த கட்டிடம் கட்டி எழுப்புவது, ராஜா சொல்றது என்னவோ அப்படி கண்ணை மூடிட்டு செய்வாங்க. அதுதான் தெரியும், ஒண்ணுமே தெரியாது மற்றதெல்லாம். என் அன்புக்குரியவர்களே,
இப்போ ஆண்டவர் பார்த்து குறிப்பிட்ட காலத்தில் அவங்களை ரிலீஸ் பண்ணுறார். நான் சொல்வேன், நம்ம ஏழ்மை நிலை, வறுமை நிலை, தரித்திர நிலை பர்மனெண்ட்டே கிடையாதுப்பா. ஒரு நாள் வரும், கர்த்தர் அப்படியே மாற்றிடுவார். அநேகர் இங்கே இருக்கிற நிறைய பேர் கர்த்த மாற்றி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் கரத்தை ஊற்றி ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்படியே என்டோல் சேஞ்ச் நாங்க ஃபுல்லாக மாற்றம் வந்துருச்சு. இப்போ கானான் தேசத்தில் அப்பாடா இப்போதான் கொஞ்சம் அப்படியே நிமிந்து பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் கூணே விழுந்துட்டு இருக்கும். எத்தனை வருஷம்? 400 வருஷம் குனிஞ்சே இப்படி குனிஞ்சே தான் இருக்கிறான், நிமிந்துதான் கிடையாதுல்லம்மா. இப்போதான் கானான் தேசத்தில் அப்பாடா சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க, சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க. வந்தது பாருங்க பிரச்சனை. நம்ம சில நேரத்தில் நிம்மதி அப்பாடா அப்படின்னு உட்காருவோம். அப்போதான் பிரச்சனை என்ன பண்ணோம்? பஸ் பிடிச்சி வரும், பஸ் பிடிச்சி தேடி வரோம். பிரச்சனை பிரச்சனை தேடி, நம்ம தேடின போக வேண்டாம். தேடுங்கள் கண்டடைவீர், அது ஆண்டவரை மட்டும்தான். பிரச்சனையை யாரும் தேட வேண்டாம். என்ன ருக்மிணி சிஸ்டர், தேடவே வேணாம். என்ன தேடின்னு கூகுள் மேப்பே இல்லாம நம்ம தேடி வர்றது நம்ம பிரச்சனை தான். எந்த மேப்பும் தேவையில்லை, எந்த லொகேஷனும் தேவையில்லை. வருது வருது பிரச்சனை. நம்ம அழுது வருதா இல்லையா? வருது. வராதன்னு சொன்னாலும் வருதே. இந்த இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமா இந்த பிரச்சனை வருது. 3 பேரால வருது. நீங்க இந்த பேரை ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. முதலாவது மீதியானியர். சத்தமே வரலம்மா. மீதியானியர், அமலேக்கியர். யார் யார் சொன்ன? மூணாவது கிழக்கத்தி புத்திரர். முடியும் போது கேட்பேன், ராஜேஷ் சர்ச்சு முடியும் போது கேட்பேன்ப்பா, ஞாபகத்தை வச்சுடு. 3 பேர் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. அன்னைக்கு அதான் சொன்னேன், நிர்மலா கேட்டியா பத்தியா அப்படின்னு சொல்ல போறேன். ராஜேஷ் அருமையான தம்பி, ராஜேஷ் ஆனந்த். பெரியம்மா நல்லா கவனிங்க. திரும்பமா நான் சொல்றேன், மனசை கொஞ்சம் ஓரமாக வச்சுடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞாபக சக்தியை தருவார். முதலாவது மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். கை நம்மளே தட்டிக்கலாம், நம்மளே கை தட்டிக்கலாம். என்னப்பா கற்பூரம் மாதிரி பிடிச்சிட்டீங்களாப்பா. ஜெசிகா சொல்லுவே ஜெசிகா. ஐயோ பாஸ்டர் இந்தியா, எங்க திரும்ப எல்லாம் சேர்த்து சொல்லிடலாமா? வெரி குட், சூப்பர், எக்ஸலண்ட். சாமம்மா சாமம்மா. என்ன ஜாய் சொன்னியா? நான் உன்னை மட்டும் பார்க்கல நான். சரி, ஓகே. அப்போ இந்த 3 குரூப்பும் வந்துட்டாங்கப்பா. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கிறான்ப்பா. எல்லாரும் ஹைட்டாக இருக்கிறான், ராட்சதம் மாதிரி இருக்கிறான். மீதியானியர்கள் பா, ஆனால் வியாபாரிகள். மீதியான்னு சொன்னாவே அந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது அவனுங்க தான் அந்த மீதியானியர்கள். கிழக்கத்தி புத்திரன்னா அவங்களாம் வந்து இந்த துபாய் ஷேக்குகள். துபாய் சொல்றாங்கல்ல, கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் பெரியவனா இருந்தான். யாருங்க? அது எங்க? அரேபியா, எகிப்து, ஈஜிப்ட் கண்ட்ரி, ஆப்பிரிக்கன் அந்த அந்த கான்டினென்ட் அங்க இருக்கிறதான பகுதி தான் அந்த கிழக்கத்தி புத்திரர் சொல்லுவாங்க. அவங்களாம் அந்த ஷேக்குகள். அவங்க கிட்ட தினார், அந்த அரேபியன் படத்தை என்ன சொல்லுவாங்க? தினான்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறதான அந்த மதிப்பான காரியங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள். அவங்க எல்லாம் அவன்கிட்ட இருக்கிறதான ஆயுதங்கள் எல்லாம் வித்தியாசம். ஏன்னா பணம் கொழுக்குதுங்க, கொழுத்து இருக்குது. அவன்கிட்ட இருக்கிறதான அந்த கிழக்கத்தி புத்திரர்கள் வைத்திருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வித்தியாசம். எல்லாம் தங்கத்திலே கத்தி செஞ்சு எடுத்து வந்துக்கிறான். எதுல? தங்கத்துல கத்தி. ஏன்னா தங்கம் விளையுது அந்த பூமியில. கிழக்கத்தி புத்திரர். யோபு சுத்தமான நெய்யில தான் காலை கழுவாராம். பாதத்தை எதுல கழுவாராம்? சுத்தமான நெய்யில. அப்ப பாத்துங்க அந்த வெல்த். கிழக்கத்தி புத்திரர் அவ்வளவு ரிச் கண்ட்ரி அது. அந்த மக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கத்தியே தங்கத்தை பல பலன்னு வச்சுக்கிறான். அப்படின்றான். மீதியானியர்கள் ஒட்டகத்துல மேல வந்திருக்கிறான். அவன்லாம் வியாபாரிகள். ஒட்டகத்துல வந்து நிக்கிறான். அவனே ஆயிட்டு அவன் எது மேல ஏறிக்கொண்டுங்கிறான்? ஒட்டகம் மேல. பெரிய திரள். அவர் 1,00,000 பேர் மீதியானியர்கள். கிழக்கத்தி புத்திரே உன்ன நான் குறைஞ்சவன் இல்லைடா, நாங்க 2,00,000 பேர் கூட்டு வரோம். அவன் ஒரு 2,00,000. ஆக எத்தனை லட்சம்? மீதியான 1,00,000,
கிழக்கத்தி புத்திரர்கள் ஒரு 2,00,000. அப்புறம் அமலேக்கு யாருப்பா? அமலேக்கு. நீங்க எத்தனை பேரா? நான் கூட்டு வரேன், ஒரு 3 பேர், 3,00,000. எத்தனை பேரு? சரி, இப்ப கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 3, 2, 1. சரி, அதுவும் வேணாம் இதுவும் வேணாம், ஏத்த இறக்கம் இல்லாம ஒரு 5ன்னு வச்சுக்குவோம். எத்தனை லட்சம் மொத்தம்? 5 lakhs. 5 லட்சம் மக்கள் திரளா வந்து நிக்கிறாமா. இவன் இப்பதான் குனிஞ்சு 400 வருஷமா குனிஞ்சு இப்பதான் என்ன பண்றான்? நிமிர்ந்துட்டு பாக்குறான். பார்த்தா எத்தனை பேர் நிக்கிறான்? அட பாவிகளே, என்ன தேவநேசன்? அப்பதான் ஏந்து நிமிர்ந்துட்டு பார்த்தா நம்ம நிமிர்ற நேரத்துல அவன் என்ன பண்ண? எதுல நின்னுக்கிறான்? ஒட்டகத்து மேல நிக்கிறான். வா பார்த்து கொள்ளலாம், நீயா நானா, யாரங்கே வா. இவனுக்கு யுத்தம் தெரியாதுப்பா. இவர் வந்து சேத்த நல்ல சேராக்கி அதை நல்ல காலில் நல்லா குழப்பி அதை செங்கல் செய்யறது. என்ன செய்வாங்க? அதுதான் தெரியும். அது முடிஞ்ச உடனே கையை கழிக்குவாங்க. இதுதான் தெரியும். இவங்களுக்கு கத்தி பிடிச்சி பழகலப்பா. கத்தி பிடிக்க தெரியாதுமா, சண்டை போட தெரியாதுயா, எதிர்த்து நிக்க தெரியாது, ஏன் நிமிந்து நிக்க தெரியாதுமா அவனுக்கு. 4 வருஷம் குனிஞ்சு குனிஞ்சு முதுகெல்லாம் கூன் போட்டிருக்குதுப்பா. ஆனா எதிர்த்து வந்தவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பேரு. யார் யாருமா? மீதியானியர்கள், அமலேக்கியர்கள். ஃபர்ஸ்ட் சர்வீஸை விட செகண்ட் சர்வீஸ் என்ன பளிச்சுன்னு பேசுறீங்க தெரியுமா? இதை போய் நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்து சொல்லாதீங்க. உண்மையாவே உண்மையாவே இந்த 3 பேருக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இருந்தாங்க. ஆக என் அன்புக்குரிய தேவ மக்களே, அவங்க பார்க்குறாங்க, நடுங்குது, கை காலம் நடுங்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாம்மா? இவங்களுக்கு சமைக்கவே தெரியாது. யாருக்கு சொல்லுங்களேன்? ஏன்னா 40 வருஷமா சமையலே கிடையாது. என்ன கிடையாதுப்பா? சமையலே கிடையாது. தேர் இஸ் நோ குக்கிங். குக் பண்ற அந்த அனுபவமே இல்லை. ஏன்னா நேரத்துக்கு என்ன வந்துடுங்க மேலேருந்து, இல்லாண்டே கொஞ்சம் வேற டிஷ்ஷை மாத்துனா அங்க என்ன வந்துடும்? காடைகள் வந்துடும். இதே தான் இவனுடைய நிலம். 40 years அந்த அடுப்பு பத்த வைக்க கூட தெரியாது. ஏன்னா அடுப்பே, நான் சொல்வேன், இப்போ 45 40லேருந்து 45 வருஷமா தான்மா கேஸ் ஸ்டவ். என்ன தேவனேசன் நான் சொல்றது கரெக்டா? 40 to 45. நீங்க 45 வயசா இருந்தீங்கன்னா, 45 வயது உள்ளவர்கள், உங்க அப்பா அம்மா காலத்துல உங்க அப்பா அம்மா, உங்களுடைய தாய் தகப்பன்மார் கேஸ் அடுப்பு வச்சு கேட்டு பாருங்க, இருக்காது. உங்க காலத்துல நீங்க கேஸே பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பு கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, அடுப்பு கிடையாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம காலத்திலேயே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்பெல்லாம் என்னதுங்க? அடுப்பு தான். அடுப்பு பற்ற வைக்கிறவங்களுக்கு தெரியும். என்னுடைய வயது கொட்டவர்கள், இல்லாட்டி என்னோட கொஞ்சம் மூத்தவங்க, ஒரு 45 வயசு, ஒரு 50 வயசுக்காரங்களுக்கு இந்த ஆயுதம் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சாக்க கையை உயர்த்தணும். என்ன தெரியுமா? இந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குன்னே சிறப்பான ஒரு ஆயுதம் ஊதாங்கோல் அப்படி சொல்லுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, பிடிச்சிக்கிறீங்க, ஊது இருக்கிறீங்க? அப்போ டெஃபினட்டா உங்களுக்கு 40 years இருக்கணும். கண்டிப்பா 40 வயசு இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாதுமா, இது தெரியாது. யார் வீட்லயும் இருக்காது. இப்பெல்லாம் யார் வீட்லயும் ஊதாங்கோல் இருக்குதா? பா 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 எதுக்காக வச்சுக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. சரி பரவாயில்ல, இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இந்த ஊதாங்கோல் பைப் மாதிரி இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை, பைப் மாதிரி. அது இல்லாதவங்க ஒரு பைப் வச்சு ஊதுவாங்க. எதுவுமே பைப்புக்கு இல்லாதவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஊதி கண் அப்படி துவச்சு வருவாங்க, கண்ணீருதுன்ட்டு. இவங்க இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஊதாங்கோல் கூட பிடிக்க தெரியாது. ஊதாங்கோல் கூட ஃப்ளூட் மாதிரி இருக்காது, நடுவில் ஹோல்ஸா இருக்காது. ஊதாங்கோல் கூட பிடிக்க தெரியாது. ஏங்க ஊதாங்கோல்? ஆஃப்டர் ஆல் ஒரு தீப்பெட்டி கூட பத்த வைக்க தெரியாது. இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் ரதங்கள், அந்த படை, இந்த படை, ஒட்டகப்படை எல்லாம் வந்து நிற்கிறான். இவன் இப்பதான் கொஞ்சம் மேல கொஞ்சம் ட்ரெஸ்ஸே போட ஆரம்பிச்சான். அடிமையா இருந்த எகிப்துல என்ன போட தெரியாதுமா? ட்ரெஸ்ஸே. இப்பதான் கொஞ்சம் மேல கொஞ்சம் போர்த்திக்கிட்டு இப்ப கொஞ்சம் நிமிந்துட்டு பார்த்தா இவனெல்லாம் ஆயுதமா அப்பா 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 இன்னெல்லாம் வச்சு நிற்கிறான். நான் சொல்வேன், உன் கையில் ஆயுதம் இல்லாம இருக்கலாம்,
யுத்தம் பழக தெரியாம இருக்கலாம், ஆனா உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில வல்லமை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா பைபிள்ல இந்த மீதியானை குறித்து போட்டிருக்குது. அவள் ஏராளமானவர்களா இருந்தாலும் there is no count. அவங்க ஒரு ஒரு வரையறையே இல்லாம கணக்கில் அடங்காதவர்கள், வெட்டு கிளிகளை போல வந்திருந்தாங்களாம், வெட்டு கிளிகளை போல. ஆனா இப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனா கொஞ்சம் ஒரு சில வசனத்தை என்னதான் கதை சொன்னாலும் வசனம் இல்லாம போயிட்டு நல்லா இருக்காது இல்லப்பா. ஒரு சில வசனத்தை அப்படி வாசிச்சிருவோமா? நீங்க வசனத்தை வாசிங்க. 2வது வசனம் 6ஆம் அதிகாரத்துல, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் பேரில பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர்கள் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அப்படிதான் வாசிக்கணும், அடைக்கலமாக்கி கொண்டார்கள். சரி கவனிங்க, இருக்கிற இடத்தை விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? மலைகளுக்கு ஓடி போயிட்டாங்க. மலையில போயிட்டு கெபிகளிலையும் குகைகளிலையும் அரணிப்பான ஒரு சில ஊர்களிலும் போயிட்டு எல்லாம் தஞ்சமாயிட்டு ஒளிஞ்சு நிற்கிறான்ப்பா. வீடு வசனம் விட்டு ஓட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு என்ன தெரியாது? சண்டை போட தெரியாது, யுத்தம் பண்ண தெரியாது, கத்தி பிடிக்க தெரியாதுப்பா. கத்தி பிடிச்சாக்க அறுத்துக்குவான், கையில் ரத்தம் வரும், பிடிக்க தெரியாது, சண்டை போட தெரியாது, எல்லாம் ஓடியாச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது அந்த 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 கமா போட்டிருக்கோம், ஐஃபன் போட்டிருக்கோம், ஒரு சில ஆச்சரிய குறி போட்டிருக்கோம். அதே போல வாசிக்கணும். வாசிங்க, கரெக்டா வாசிங்க பார்ப்போம். திரும்ப திரும்ப வாசி. இலக்கியா நீ தான் வாசிக்கணும், ஒழுங்கா வாசி பார்ப்போம், தெளிவா வாசி. அப்படி இல்ல, அப்படி இல்ல, அது அப்படி வாசிக்க கூடாது. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது அப்படி போகணும். சரி விட்டுடு விட்டுடு, வேற யாரும் ஒருத்தர் வாசிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது, அவங்க அம்மா பாருங்க சூப்பரா வாசிக்கிறாங்க, வாசிங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவளுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவளுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல் என்ன பண்ணிட்டாங்கம்மா? அந்த ஒரு கூட்டம் நமக்கு விரோதமா வருமா, அந்த கூட்டம் வந்து நம்பிடாதீங்க. அது பவுடர் போட்டு வரும், லிப்ஸ்டிக்லாம் போட்டு வரும். ஆனா அது வருத்த எதுக்காக தான்? கெடுப்பதற்காக. விளைச்சலாம் விடுங்க, கெடுப்பதற்காக வரும் ஒரு கூட்டம். ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா ஆனந்த பாக்கிய சபையில ஊழியம் செய்யற பிள்ளைங்க, ஆராதிக்கிற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா கெடுக்கிறதுனே ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்குது. கெடுப்பதற்காக, உன் ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக, சமாதானத்தை கெடுத்து போடுவதற்காக, ஆரோக்கியத்தை கெடுத்து போடுவதற்காக, பொருளாதாரத்தை கெடுத்து போடுவதற்காக, உன் சந்தோஷத்தை கெடுத்து போடுவதற்காக, உன் பிள்ளைகளை கெடுத்து போடுவதற்காக ஒரு கூட்டம் வருதுப்பா, இருக்கு, செயல்படுது. நான் சொல்வேன், தேவ வல்லமை வெளிப்படும். வார்த்தை ஒண்ண பண்ண முடியும். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. விளைச்சலை கெடுத்து போடும்படியாக வருவார்கள். சிஸ்டர் வாசிங்க, ரொம்ப அழகா வாசிக்கிறீங்க, சத்தமாவும் வாசிக்கிறீங்க, வாசிங்க பாப்பா. விட்டுட்டாங்க, வசந்த விட்டுட்டாங்க. இஸ்ரவேலில் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையை ஆகிலும் எதையுமே தொடச்சுன்னு போயிடுவான். என்ன பண்ண போயிடுவான்? தொடச்சிட்டு போயிடுவான். விட்டுட்டே போக மாட்டான். பாப்பா பாப்பா, வெரி வர்ஸ்ட். யாரு? எந்த 3 கூட்டம்? வெரி குட், சூப்பர், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். 3 கூட்டம். இது 3 கூட்டத்தினுடைய அர்த்தங்களை நான் சொன்னா அதுக்கு நேரம் போதாது. ஆகவே அது ஒரு நாள் வைக்கிறேன். இந்த மீதியார்னா யாரு, அவங்க இப்ப எப்படி செயல்படுறாங்க, இந்த அமலேக்கியர் என்பவர்கள் யார், இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற அமலேக்கியர் யார், கிழக்கத்தி புத்திரர் என்பவர்கள் யார், இது ஒரு தனி சாப்டர், அது தனி மெசேஜ். அங்க போனா இன்னைக்கு இந்த செய்தி நான் முடிக்க முடியாது.
ஆகவே அதை அப்படியே நிறுத்தி வைப்போம். நல்லா கவனிக்கணும், ஒன்னுத்தையும் வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அழித்து போடும்படியாய், எடுத்துக் கொள்ளும்படியாய், பறித்து கொள்ளும்படியாக அந்த கூட்டம் வருமா? தொடர்ந்து வாசிங்களேன். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடிக்க முடியாதுப்பா. எண்ணி நிவேதா எண்ணி முடியாது. எண்ணிக்கைக்கு அடங்காது. திரள் கண்ணு கட்ட வரைக்கும் இருக்குதுப்பா ஒட்டகம். ஒட்டகத்து மேல அந்த யுத்த வீரர்கள். இவன் இப்பதான் எழும்பி ஜெயமேரி இப்பதான் எழும்பி நிமிர்ந்து பார்க்கிறான். இப்பதான் கொஞ்சம் நிமிர்ந்து இருக்கிறான். நான் சொல்வேன், நம் சார்பில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு பூச்சியே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் என்ன நடக்குது? எல்லாத்தையும் சொன்னா இது பெரிய ஸ்டோரிங்க. பெரிய பெரிய ஸ்டோரி, பயங்கரமான, அப்படியே போக 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 அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போயினே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். உட்கார்ந்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் வாசிச்சீங்கன்னா இந்த சம்பவத்தில் இருக்கிற காரியம்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கவனிங்க, இப்போ ஆண்டவர் வருகிறார், அந்த இடத்துல வருகிறார். ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவன் பேர் கிதியோன். அவன் பேர் என்னதுங்க? கிதியோன். அவன் இஸ்ரவேலை சேர்ந்தவன். கிதியோன் இருக்கிறான். அந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏய் எழுந்து நீ கிளம்புப்பா, நீ உன் கூட மக்களை சேர்த்துக்கோ, இந்த மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். பலசாலியே, நீ எழுந்து புறப்படு, உனக்கு இருக்கின்ற இந்த கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை கொண்டு பெரிய ரட்சிப்பை நான் தருவேன்ப்பா அப்படி சொல்லிட்டு. லிசன், இப்போ கிதியோன் எழும்பிட்டாருங்க. சத்தமா சொல்லுங்க, பேர் என்னங்க? நான் ஏன்னு சொன்னீங்களா, சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இப்போதைக்கு, சரிங்களா? சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டேன். இப்போ கிதியோன் வந்த உடனே கிதியோன் கூப்பிடுவா, வாங்கப்பா என் கூட யுத்தத்துக்கு வாங்கப்பா, சேர்த்துக்குப்பா. சில பேர்லாம் ஸ்கூலில் கல்லூரியில் எல்லாத்தையும் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்குவாங்க. அவங்க தான் அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க? லீடர் இருப்பாங்க, பாஸ் பார்த்தீங்களா இருப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை வந்துட்டாங்க, அவங்க காணாமல் போயிடுவான். கூட என்ன பண்ணிப்பாங்க? கிதியோன் எழுப்பிட்டாருங்க. கிதியோன் எழுப்பின உடனே ஒரு 32,000 பேர் வந்துட்டாங்கப்பா கூட சேர்ந்துக்கிறதுக்கு. அவருக்கு சப்போர்ட் எத்தனை பேருப்பா? அங்க இருக்கிறவன், நான் ஏற்கனவே சொன்ன ஆரம்பத்தில் செய்தியில, கிட்டத்தட்ட மினிமம் கிட்டத்தட்ட மினிமம் குறைஞ்சபட்சம் 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க. இவர் கூட இருக்கிறது எப்பவுமே இந்த மைனாரிட்டி, எப்பவுமே இந்த குறைந்தபட்சம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க பக்கம் தான் கர்த்தர் இருப்பார். பொருளாதாரம் குறைவா இருக்குதா, உங்க கூட தான் கர்த்தர் இருப்பார். அழகே இல்லை, அவங்களும் ரொம்ப அழகாகிறாங்க, அழகே இல்லாம நீ கூட தான் கர்த்தர் இருப்பார். அவங்களும் ஞானத்தை சேர்ந்தவர்கள், நான் பேதை, நான் மக்கு பிளாஸ்திரி அப்படி சொல்றியா, உங்க கூட தான் பக்கத்தில் வந்து குழந்தைகள். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நான் வீக்குன்றியோ, நான் பேக்குன்றியோ, உங்க கூட தான் அப்பா இருப்பார். ஹல்லேலூயா. 32,000 பேர் வந்துட்டாங்க. இந்த 32,000 பேரும் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தாக்கா எவ்வளோ கவுண்ட் பண்ணலான்னு பார்த்தாக்கா கவுண்டே என்ன பண்ண முடியலங்க. லட்சக்கணக்கில் நிற்கிறான்ப்பா. இவன் வெறும் ஜஸ்ட் 32,000. ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 32,000 பேர் கடல்ல கரைச்ச, சொல்லுங்க, கடல்ல கரைச்ச பெருங்காயம். கடலையா? கடல்ல கரைச்ச பெருங்காயம். 32,000 எந்த மூளை? அவனுக்கு பார்க்குறான், அப்படியே நசிக்கிறேன். எப்படி அப்படியே நசிக்கிறேன், வாங்க. அவனுங்கெல்லாம் அவனுக்கு ஃபுல்லாக ரவுண்ட் கட்டினானுங்கன்னா இவங்க கதை. அவனுக்கு பேசினானே, கிழக்கத்தி புத்திரர் அமலேக்கர், நீ கிளம்பு, நாங்கள் போதும்ண்ணா, நாங்கள் ஒரே மீதி மிச்சிடுறேன். இவனுங்கள எங்கள் ஒட்டகமே போதும், எங்களுடைய ஒட்டகமே போதும். அவன் கேளு, வேணாம், என்கிட்ட பவர்ஃபுல் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, நான் என்கிட்ட விட்டுரு,
எல்லா வெப்பன்ஸும் வேணும், எல்லா ஆயுதமும் வேணாம், கொச்சை போட்டு தூக்கி போடணும், எல்லாம் காலி ஆகிடும். இன்னும் தங்குறான் யாருங்க? அப்ப நீங்க சைலண்டா இருங்க. நான் உள்ள புகுந்து எல்லாரையும் பந்தாடிடுறேன். இவன்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் இன்னைக்கு அம்லேக்கு சொல்றான், இன்னைக்கு எனக்கு ஃபுட்பால் மேட்ச், எல்லாரும் என்ன பண்றேன் இப்படி பிளான் பண்ணிட்டானுங்க. உடனே ஆண்டு இவனுங்க இப்பதான் நிமிந்து பார்த்தான்னு சொல்றேன், எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் தொடல நடுங்குது, நடுங்குது. இதெல்லாம் பைபிள் இருக்குதா பாஸ்டர்? பைபிள் இல்லை, ஆனா வசனத்துல படிக்கும்போது தெரியுதுங்க. என்ன சொன்ன தெரியுமா? கடவுள் உங்களை யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அவங்களாம் போயிடுங்கப்பா. ஏன்னா என்ன பயமோ திகிலும் யாருக்கு இருக்குதோ அவங்க என்ன பண்ணிடுங்க, எல்லாம் கண்ணு வெளியே வந்து விழாத குறைதான். கண்ணு தான் வெளியே வந்து என்ன பண்ணல, எல்லாம் விழிப்புதையும் பார்க்குறானுங்க. ஆனந்த பாக்கிய சபையில் ஒரு சிலர் விழிப்புதுங்கி இருக்குது. என்ன பண்ணுவோமோ தெரியலையே. இப்படி ஆண்ட சொன்னதுக்கு தாங்க தாமதம். என்ன சொன்னாரு? பயம் உள்ளவன். இப்போ கணக்கு நான் திரும்ப இப்போ சரியா கவனிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு, பியூலா சிஸ்டர் கவனிக்கிறீங்க, நல்லா கவனிக்கணும். மொத்தம் இப்போ யுத்தத்துக்கு கிதியோன் கூட வந்தவங்க எத்தனை பேரு? பரவாயில்லையம்மா. பொக்கிஷம்மா எத்தனை பேரு? 32,000. இப்போ ஆண்டு சொன்ன பயமும் திகிலும் உள்ளவன் போயிடுங்க பண்ண பாருங்க. 10,000 பேர் காணோம்மா. எத்தனை பேருமா? அப்படியா? அப்படியா? ஓ 22,000. எத்தனை பேர் போயிட்டாமா? 22,000 பேர் மேஜிக் ஷோ நடத்துற மாதிரி இருக்குதுப்பா. எங்க போயிருப்பாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கல. எங்க போயிருப்பாங்க? முன்னாடி எங்க போனாங்க? மலையில உள்ள கெபி கொகை அரணிப்பான எல்லாம் செட்டில் ஆயிட்டானுங்க. பெட்ஷீட் போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேரு? இப்போ கிதியோன் பார்க்குறாரு, பார்த்தா எத்தனை பேருங்கிறாங்க? வெறும் 10,000. வெறும் அங்க எதிர்க்க. இது வந்து அப்ராக்சிமேட்டா நான் சொன்ன கணக்கு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா கணக்கே இல்லை. பைபிள் சொல்ற கணக்கு என்னம்மா? கணக்கே இல்லை. நிறைய நான் ஒரு உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்றேன். 5 லட்சம் கணக்கே இல்லை. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் எனக்கு பைபிள் அப்படிதான் போட்டுருக்குது. 50 லட்சம் பேர், 1,85,000 பேர் அப்படிலாம் போட்டிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட தொகை. அப்போ ஒரு குறைந்தபட்ச அளவு நான் சொல்றேன், ஒரு 5 லட்சம் பேர் நிற்கிறான். இவன் பக்கம் அனு புரியுதா சொல்றது? எவ்வளவு பேர் நிற்கிறாங்க? வெறும் 10,000 பேர். இப்போ நல்லா கவனிக்கணும், கிதியோனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? சரியான ஆன்சர் சொல்றவங்களுக்கு உடனடியாக ஒரு 500 ரூபாய். ஜபராணி புரியுதாம்மா? சொல்றவங்களுக்கு 500 ரூபாய் சொல்லிக்கிறேன். உடனடி பரிசு. தேவநேசன் யோசிக்கிறாரு, என்ன சொல்லிடுவோம், வந்தது ஒரு 500 ரூபாய் வச்சு வாங்கிட்டு போவோம். வியாபாரி இல்லை அவரு. கிதியோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? நிர்மலா சொல்றீங்க, சொல்லு, சத்தமா சொன்னீங்கன்னா தருவேன். ஜாய்ஸ் மனசு கஷ்டமா இப்படி சொல்ல. அவங்க நீங்க அவங்க பார்க்கல, அவங்க சொல்ல மனசு கஷ்டமா இருக்கும். வேற ஏதோ நிர்மலா ஏதோ சொன்னம்மா, அதுதானா? ரொம்ப பயந்துருப்பார். எனக்கு கூட இருக்கிற ஆட்கள் அஸ்வினி, அதுக்காக தான் பஸ்ல பின்னாடி உட்கார்றேன். அப்பவும் எனக்கு விட மாட்டேங்கிற நீ. உனக்கு லீடர் ஒருத்தர் உட்காந்துக்கிறா பின்னாடி, ஷாலினி. என்னம்மா விடுற மாதிரி இல்லை, எப்படின்னா வாங்கிட்டு போக முடியும். கவனிங்க, நம்மள மாதிரி தான் இருக்கும் மனசு அவங்களுக்கு. நம்ம மனநிலைமை தான் இருந்திருப்பார். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். இதுதான் ஆன்சர். எந்த மனநிலை இருந்திருப்பாருங்க? நம்ம இருக்கிறோம்ல திகச்சுன்னு, இதே மனநிலை தான். இந்த ஆன்சர் தான் நீங்க சொல்லுவீங்க எதிர்பார்த்தேன். என்ன மாதிரி தான் என் பாச கலங்கி இருந்திருப்பாரு அவர். இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்போ ஹைலைட்டே ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? ஆண்டு சொன்னார், இங்கே பாரு, இப்போ இன்னொரு டெஸ்ட் வைக்கணும்பா. என்னப்பா டெஸ்ட்? எல்லாம் போய் தண்ணி குடிக்க சொல்லு. எல்லாரும் போயிட்டு எக்ஸாம் பாருங்களேன். இந்த பூமியில் இருக்கிற நம்ம வைக்கிற எக்ஸாமுக்கும் ஆண்டு ஜாய்க்கு வந்து எக்ஸாம் வச்சாக்கா கொடை கொடுக்கமா குடிச்சா பாஸ் பண்ணிடுவோம். என்ன எக்ஸாம்? தண்ணி குடிக்கணும். அவ்வளோ எக்ஸாமே அவ்வளோ முடிஞ்சு போச்சு.
தண்ணி குடிச்சோடனே எக்ஸாம் முடிச்சாச்சு, என்ன பண்ணல எல்லாரும் வீட்டுக்கு? ஆண்டோட எக்ஸாம் வெரி வெரி சிம்பிள். என்ன ஜோஷுவா, பேசாம எங்க காலேஜுக்கு அவர் பிரின்சிபலா வந்தா நல்லா இருக்கும். தண்ணி குடிச்சு சேர்ந்து போங்கப்பா, எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் தண்ணி குடி சொன்னாங்க பாருங்க. தண்ணி எல்லாம் குடிச்சாங்க. குடிக்கும் போது ஆண்டு சொல்றாரு, நாய் மாதிரி கீழே குனிஞ்சு அப்படியே வாய தண்ணியிலே வச்சு குடிக்கிறான் பாரு, அவன் எல்லாரும் அனுப்பிடு அப்படி சொல்றாரு. அவன் எல்லாரையும் கடவுள் பார்க்குறாரு. பார்த்தா எல்லாம் குடிஞ்சிருக்கிறானுங்க. எல்லாரும் எங்க எல்லாம் எல்லாம் பட்டுட்டானுங்க, தண்ணியில படுத்து குடிக்கிறானுங்க. அவனுக்கு எல்லாரையும் ஓட்டிடு, அவன் எல்லாரும் ஃபெயில். பார்த்தா 9700 பேர் போயிட்டாங்க. 9000 அவுட், எல்லாம் ஃபெயில், மெஜாரிட்டி ஃபெயில். அந்த தண்ணி அப்படி கையில எடுத்து இப்படி குடிச்சான் பாரு, அவன் வெறும் 300 பேர். தண்ணிய எடுத்து அப்படி குடிச்சவன் வெறும் 300 பேர். அவன் தான் பாஸ். அவனை மட்டும் கூட வச்சுக்கோ, அவனை மட்டும். அங்க முன்னாடி நிக்கிறவங்க எத்தனை பேருங்க? மினிமம் எண்ணிக்கை கடங்கல. அவன் பாக்குறான், வாடா 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 வாடா, நாக்கம் கட்சி ரத்தம் வருது அவனுக்கு. மென்னிடுவன்ற மாதிரி பார்க்கறான் அவன், கிழக்கத்தி பூச்சிடலாம். இவனு வெறும் 300 பேர். இப்போ கிஜன் பார்க்குறாரு, எத்தனை பேர்? 300 பேர் அப்படி லைனாக நிற்கிறானுங்க. ஃப்ரண்ட் ரோல் யார் நிற்கிறா? பின்னாடி வரிசை கட்டிக்கிறானுங்க. ஏதோ ரேஷன் கடையில் கரும்பு தர மாதிரி நிற்கிறானுங்க லைன். என் அன்பான தெய்வ மக்களே, நான் சொல்வேன், ஆட்கள் விஷயமே கிடையாது, நம்மோடு கொடுக்கிற தேவன் தான் விஷயம். நான் சொல்லுவேன், உங்ககிட்ட இருக்கிறதான காரியத்தை வச்சு உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தர போறது இல்லப்பா. உன் கூட இருக்கிறதான தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்கு தெரியுமாமா? இப்போ நான் சொல்றது எல்லாமே தீர்க்க தரிசனம் வரப்போகுது. நம்ம முழு திருச்சபைக்கும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமேமா, இன்னைக்கு வராத கர்த்தர் நிறுத்தி போட்டு உங்களை கொண்டு வந்து இங்க அமர வைத்ததுக்கான ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்காக தான் இந்த தீர்க்க தரிசனம் வருகிறது. உங்களுக்காக கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கணும். என்னோடு கூட வேத புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல எடுத்துட்டீங்களா? நியாயாதிபதிகள் புத்தகம். பிரைஸ் காட், கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் அதிகாரத்தை எடுத்துடுங்க. 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 7th chapter. 7ஆம் அதிகாரத்துல இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், கிதியோனே இவங்களை கொண்டு நீ போலாம்ப்பா. உனக்கு ஏதாவது கொஞ்சம் பயமோ பதட்டமோ இருக்குமானா நீ ஒரு காரியத்தை நீ செய்யணும், நீ அந்த இடத்துக்கு போய் பாரு அப்படி சொல்லிட்டு 7ஆம் அதிகாரத்துல நீங்க வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை வசனம்? வசந்த வாசிங்க. போக நீ பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகி பூராவும் சேனை, அந்த சேனை அங்க நிக்குதுலப்பா, எண்ணிக்கைக்கு அடங்காத சேனை, அங்க போங்கப்பா அப்படி சொல்கிறார். பிரியமல்ல, இப்ப நேர 13ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. கிதியோன் வந்தபோது அந்த இடத்துல 2 பேர் பேசிக்கிறாங்க. லிசன், நல்ல கவனிக்கணும், நல்ல கவனி, தெளிவாக கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை வரப்போகுது. உங்களுக்கான வார்த்தை, உங்க குடும்பத்துக்கான வார்த்தை, உங்க பிள்ளைகளுக்கான வார்த்தை, பொருளாதாரத்துக்கான வார்த்தையை கர்த்தர் பேச போகிறார். நல்லா கவனிக்கணும். கிதியோன் வந்தபோது ஒருவன், அந்த இடத்த பேசிக்கிறாங்க, 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். எதை சொல்றான்ப்பா? நான் சொப்பனம் பார்த்தேன்டா, நான் ஒரு கனவு பார்த்தேன்டா அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறான். என்னவா? ஓகே, சுட்டு இருந்த ஒரு வார் கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்திற்கு, நம்ம இருக்கிறோம் பத்தியா, இந்த பாளையத்துக்கு நேராக எது உருண்டு வருது? ஒரு அப்பம், ஒரு ரொட்டி, ஒரு சப்பாத்தி, ஒரு பூரி, எது ஒண்ணு ஞாபகம் வச்சிடுங்க. ஒரு பெரிய ஒரு பூரியானது என்ன பண்ணுது? உருண்டு வருதுப்பா. இது சாதாரணமா தெரியல, பார்க்க பூரி மாதிரி தான் இருக்குது, ஆனா இது சாதாரண பூரி இல்ல, ஏதோ பிரம்மாண்டமா இருக்கு. பார்க்க தான் பூரி, ஆனா என்ன நடக்குது தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. அது கூடாரம் மட்டும் வந்தபோது
அதை விழத் தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். ஒரு அப்பமானது புரண்டு வந்தது. அப்பா சொல்ற, நானே ஜீவ அப்பம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் ஜீவ அப்பமாக நமக்கு நேராக, நமக்கு விரோதமாக எழும்பிக்க சத்துருக்கு விரோதமாக இந்த 22வது நாளில் புரண்டு வருகிறார், புரண்டு வருகிறார். அந்த கூடாரத்து மேல விழுந்து அதை நசுக்கி அதை அழிக்க. ஓ ரமா பாபா மாதரா காதரா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பிரதர். தங்கச்சி ஆமென் சொல்லுமா, தங்கச்சி ஆமென் சொல்லு, அம்மா ஆமென் சொல்லு. உனக்காக ஒரு ஜீவ அப்பம் புரண்டு வந்து கொண்டிருக்கிறது. நான் பேசலங்க, நான் பேசல, கர்த்தர் அனுமதிக்கல. இந்த தீர்க்கதரிசனம் ஸ்பெஷலி ஃபார் யூ ஒன்லி. உங்களுக்காக தான் இந்த தீர்க்க தரிசனம். முதல் ஆராதனை பேச விடல கர்த்தர். என் அன்பான தெய்வ பிள்ளை, கர்த்தருடைய வல்லம் எப்படி தெரியுமா புறப்பட்டு வரும்? கர்த்தருடைய வல்லம் எப்படி தெரியுமா வரும்? அது அந்த எதிராளியுடைய பாளையத்தை, எதிராளியுடைய கூடாரத்தை பிரியமானவர்களே என்ன பண்ணுச்சான்? கவிழ்த்து போட்டது. அந்த கூடாரங்கள் இந்த 22 நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் இன்னைக்கு 22ஆம் தேதி இந்த வல்லமையை உங்களில், உங்கள் குடும்பத்தில், உங்களுக்கு விரோதமான சத்துருக்களுக்கு இது கர்த்தர் நீதி சரி கட்டுகிற ஒரு நாளாக இருக்கும்படியா கையை தட்டி முடிஞ்ச ஆவிய நிறைந்து எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் முன்னே செல்கிறார். எப்படி செல்கிறார்? அப்பத்தை போல புரண்டு உருண்டு இந்த கல் யார் மேல் மோதுமோ அது அவனை நசுக்கி போடும். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறார். பாடுங்க பாப்போம். இயேசுவந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால். கைத்தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. வல்லவர், வல்லவர், நல்லவர், போதுமானவா, வார்த்தையில் உண்மையுள்ளவா. ஓ வல்லவா, போதுமானவா, வார்த்தையில் உண்மையுள்ளவா. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை. ஓ நன்றியால் அந்த சொப்பனத்தை சொல்லிட்டு கேட்டவன் ஒரு அர்த்தம் சொல்றான். என்ன அர்த்தம் தெரியுமா? 14th verse, 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். அப்பொழுது மற்றவன், சொப்பனத்தை கேட்டவன் சொல்றான், இது யோவாசின் குமாரனாகிய என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல். நமக்கு தான் அப்பம், ஆனா எதிராளிக்கு அது அப்பமா தெரியாது. என்னவா மாறப்போகுது? நமக்கு அப்பமான ஆண்டவர், ஆனா எதிராளிகள் மத்தியில், நம்முடைய சத்துருக்கள் மத்தியில் அந்த அப்பம் என்னவா மாறப்போகுதுமா? இன்று இந்த நாளில் நமக்கான ஜீவ அப்பம் எதிராளிக்கு பட்டயமா மாறப்போகுது. கையை தட்டி ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கத்த கொடுக்கிறார். அமேன். ஆசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் தேவன் மீதியானியரை, இந்த சேனை அனைத்தையும். ஆமே சொல்லிடுங்க பாப்போம். இது நம்ம ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம். எழுப்பி நிற்கிறாங்களா? எழுப்பி நிற்கிறாங்களா? அது அப்படியே விழுந்து போகும், கவிழ்த்து போடப்படும். கத்த கவிழ்த்து போடுவார். உன்னை கவிழ்க்கணும்னு நினைச்சவங்கள, உன் குடும்பத்தை கவிழ்க்கணும்னு நினைச்சவங்கள கர்த்தர் கவிழ்த்து போட வல்லவராக இருக்கிறார். அவங்க கவிழ்த்து போட்ட நம்ம திரும்ப நிமிந்துருவோமா? கர்த்தர் கவிழ்த்து போட்டார்னு வச்சுக்கிடுங்களேன். எழும்புறதுலாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, லிசன், நல்லா கவனிக்கணும். அந்த
வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2வது தீர்க்கதரிசனத்தை காமிட்டேன் பாருங்களேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்துக்கு 21. நியாயாதிபதிகள் 7:21. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில ஒரு ஸ்டெப்பு கூட, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிதியோன் நிற்கிறார் ஃபர்ஸ்ட், அவருக்கு பின்னாடி எத்தனை நிற்கிறாங்க? அசையில. என்ன பண்ணலாமா? அசையில. ஆண்டவரும் அசைய சொல்லல, ஆண்டவரும் அசைய நீங்க சும்மா இருங்கள். நான் சொல்லுவேம்மா, நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப அவசரப்பட்டுறோம் தம்பி தங்கச்சி, நம்ம ரொம்ப அவசரப்பட்டுறோம். நம்ம அமைதியாக இருந்தால் போதும். கர்த்தர் யுத்தம் பண்ண வல்லவர் இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர். நம்ம நிறைய நேரத்தில் அசைறதுனால அப்பா சைலண்டாக இருக்கிறாரு. நம்ம சொல்லிடணும், அப்பா நீங்க அசைங்கப்பா, நீங்க அசைங்க. அவரு கொஞ்சம் அசைஞ்சா நம்ம அசைறதுலாம் ஒண்ணு, நம்ம அசைறதுலாம் ஒண்ணுமே. நம்ம அசைந்தால் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் ஒரு அசைவு அசைஞ்சாருன்னா, ஏன்னா வானம் அவருக்கு, பூமி அவர் எழுந்து அசைஞ்சாருன்னா பெரிய அதிர்ச்சி தான், பெரிய அதிர்ச்சி தான். பவுலும் சீலாவும் அசையல, ஏன்னா கையில காலில் தொழு மரத்தில் மாட்டையாச்சு. கர்த்தர் அசைகிறாருங்க. அவர் அசைஞ்சா அஸ்திபாரம் வரைக்கும் ஷேக் இருக்கும். எது வரைக்கும் ஷேக்குமா? வைப்ரேஷன் எது வரைக்கும்? ஃபவுண்டேஷன் வரைக்கும். நான் சொல்வேன், இந்த நாளில் இந்த 20 செகண்ட் ஏனோ தெரியாதுமா, இந்த நாளை கத்த திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறார். இதே 22வது நாளில் ஒரு சில ஃபவுண்டேஷனை கத்தர் அசைக்க போகிறார். பலவீனத்தின் ஃபவுண்டேஷனை கத்தர் அசைக்க போகிறார். மாந்திரிகத்துடைய அஸ்திபாரத்தை கத்தர் அசைக்க போ. கையை தட்டி ஒரு ஆமென் போட மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். வாசிங்க 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் நிக்கிறாங்கப்பா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும். ஆனா அங்க எண்ணிக்கை கடங்காத மக்கள் என்ன பண்றான்? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? சதறான். சதர் தங்காம சதறான். பூசணிக்காய் போட்டு உடைப்பான். பாத்தீங்களா? என்ன தெரியுமா லாஜிக்? என்ன தெரியுமா? பூசணிக்காய் உடைக்கிறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க. என்ன தெரியுமா லாஜிக்? என்ன தெரியுமா? தெரியாதா? ஏதோ உடைக்கிறாங்க பாஸ், அப்படி இல்லை. என்ன தெரியுமா? ஒரு கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, எல்லா தோஷம் எல்லாம் நான் எப்படி உடைக்கும் செதறதோ அப்படி என்ன பண்ணணும்? எல்லாமே அந்த லாஜிக் தான். ஆனா அது நடக்காது. தேங்காய் தான் செதறமே தவிர அவங்களுடைய தோஷமோ, அவங்களுடைய ஒரு கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு எதுவும் என்ன பண்ணாது. தேங்காய் செதறின உடனே அப்பட செதறிச்சு. பூசணிக்காய் செதறின உடனே அதுல வழிக்கு வந்தவங்க எவ்வளவு பேர். நான் சொல்வேன், கர்த்தர் நம் பக்கம் இருக்கும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. கையை கட்டி, கையை தட்டு, கையை கட்டாத, கையை தட்டுப்பா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சதறான். திடீர்னு தெரியல, எல்லாம் அப்படியே கலைறாங்க. என்ன பண்றாங்கம்மா? ஒன்னா இருந்தவன் எல்லாம் என்ன பண்றான்? சதறான். ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ஃப்ரண்ட் பேக் எல்லாம் கிளம்பி சதறியாச்சு. சதறி அப்புறம் சொல்லுங்கம்மா, சத்தம் ஒரே ஒப்பாரு. ஐயோ, திடீர்னு ஒரே மாறும். ஐயோ. இது இவங்க என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. 300 பேர் கிதோன் பின்னாடி என்ன பண்றான்? என்னடா இது, ஒண்ணுமே பண்ணல. ஒருத்தன் சொல்றான், கிதோன் இதெல்லாம் ரொம்ப ஓவர். இத்தனைக்கும் நம்ம ஒரு குரல் கூட கொடுக்கல, நீங்க கை கூட. இது ரொம்ப ஓவர் ஆகுது. கர்த்தர் செய்வார், அவருடைய வல்லமை வெளிப்படும். அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பின்னாடி ஒருத்தன் இருந்திருப்பான் பாருங்க, அவன் தான் ரொம்ப, அவர் வந்து எப்படா போலான்னு இருந்திருப்பாரு. எட்டி பாக்குறாரு. அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்களை காணும். ஹல்லேலூயா. நடக்குமா?
நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். அற்புதம் செய்தீரே, அற்புதம் செய்தீரே. நல்லவரே, செயலில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயலில் வல்லவரே. சாதுவா நின்னுகிறான்ப்பா. ஏன்னா இப்பதான் இவன் எழும்பி இப்பதான் கொஞ்சம் நிமிந்து பார்க்க ஆரம்பிச்சான். நிமிந்து பார்த்தாவே ஆச்சரியம்லாம் நடக்குது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்வாருப்பா. அல்லேலூயா. என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நேரம் கருதி கொஞ்சம் உங்களுக்கு சத்தியத்தை நான் காமிக்கணும். சும்மா எல்லாம் நடந்துடாது, சும்மா கர்த்தர் வல்லமை வெளிப்படாதுப்பா. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்க இப்போ நேரம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். 6th chapter 6th verse. 6ஆம் அதிகாரத்துல இப்போ 8ஆம் வசனத்துக்கு வாங்க. 8ஆம் வசனத்துக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். இப்படி மீதியானியராலே ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துல இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், கர்த்தரை நோக்கி சத்தமா ஜெபித்தார்கள், கர்த்தரை நோக்கி வேண்டினார்கள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தார்கள், கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். ஜெபத்தினால் சாதிக்க முடியாத எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாதுமா. மோர் பிரேயர் மோர் பவர். எப்ப நம்ம ஜெபத்தை அதிகமாக்குறோமோ ஜெபத்தினால் வருகிற ஜெயமும் அதிகமாகவே இருக்கும். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கண்ணீரின் ஜெபம், உபவாச ஜெபம், கதறி அழுகிற ஜெபம், தனி ஜெபம், உபவாச ஜெபம், குடும்ப ஜெபம், சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், சபையில ஜெபிக்கிறதான ஜெபம், உபவாச ஜெபம், ஜெபம் 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 ஜெபம். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாய் மாறுமானால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பரமபிதாவானவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். வெளியரங்கமா பலனளிப்பார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்கணும். திரும்பமா 7ஆம் அதிகாரத்துக்கு போயிடுங்க. 22ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன நடக்குது தெரியுமாம்மா? இங்க மறைவில இப்ப இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இவங்கெல்லாம் போய் ஜெபம் பண்றாங்க, முறையிட்டாங்களே. நீங்க சொல்லுங்க பிரதர், சிஸ்டர், நீங்க சொல்லுங்க, எங்க போய்மா ஜெபம் பண்ணி இருந்திருப்பாங்க? இங்க இருக்க முடியல. ஊர்ல சொல்லுங்க, ஊர்ல இருக்க முடியல சொல்லுங்க. ஊர்ல, வீட்டுல, தெருவுல. அப்ப எங்க போய் முறையிட்டு இருப்பாங்க? கெபிக்கு போயிட்டாங்க, மலைக்கு போயிட்டாங்க, வேற எங்கோ போயிட்டாங்க. ஏன்னா ஊருக்குள்ள பயம். மீதியானியர்கள் வெட்டுக்கிளி மாதிரி வரான். எங்கோ போயிட்டு மறைவுல ஜெபம். தெரியாதுமா யாருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜெபித்த மற்றபடி யாருக்கும் தெரியல. நல்லா கவனிங்க, என்ன நடந்தது தெரியுமா? இவங்க ஜெபித்த பொழுது 22 இப்போ வசந்த வாசி 7:22. எக்காலங்களை ஊதுகையில் பாளையத்தில் அந்த யுத்த சேனை, மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள், அவங்களுடைய சேனைய பாளையத்தில் இருந்தவர்கள் ஒருவருக்கு திரும்ப வாசிங்க பார்ப்போம். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். செய்யற காரியம்லாம் இருக்குது பாருங்க, ரொம்ப பிரமாதமா செய்வார் ஆண்டவர். நமக்கே உதிக்காத ஐடியாலாம் அவர் யோசனையில் பெரியவர் நீ,
செயல்களிலே வல்லவர் நீர். அல்லேலூயா. யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே வல்லவர் நீர். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். ஆமென். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் Almighty God. நம்ம அந்தரங்கமா மறைவில் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா வெளியே நடக்கிற காரியம் அபாரமா இருக்கும். வெளியரங்கமா கர்த்தர் கிரியை செய்வார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவ வல்லமைமா உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்க குடும்பத்தை இந்த வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா God needs our prayer. நம்ம ஜெபத்தை அப்பா எதிர்பார்க்கிறாருமா. நம்ம ஜெபத்தை அதிகமாக்கணும்னு கர்த்தர் விரும்புறாருமா. விசுவாசத்தோட ஜெபங்க, ஜெபிங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, கதறி அழுது ஜெபம் பண்ணுங்க, கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க, முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, நடந்து கொண்டே ஜெபம் பண்ணுங்க. எப்படிலாம் ஜெபம் பண்ண முடியுமோ ஜெபம் மட்டும் பண்ணி பாருமா. கர்த்தருடைய வல்லமை அசாதாரணமான விதத்தில் உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க பொருளாதாரத்தில் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ ஜெபிக்க 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 ஒரு அப்பம் மலை போல புரண்டு வரும். ஒரு அப்பம் மலை போல புரண்டு வரும். அது அந்த கூடாரத்தின் மேல விழுந்து அதை நசுக்கும். அல்லேலூயா. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நல்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், உன் ப்ரேயர் டைமை இன்க்ரீஸ் பண்ணு. உன் ஜெபிப்பதற்கென்று ஒரு நேரத்தை வச்சிருங்க சிஸ்டர், பிரதர். ப்ரேயருக்காக டைமை ஒதுக்கிடியா, அந்த டைமை வேற எதுக்காகவும் திருடாதையா. ப்ரேயர், இட் இஸ் a prayer time. இது என்னோட ஜெப நேரம், அவ்வளவுதான். அப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்காக அவருடைய வல்லமை வெளிப்பட்டது உண்மையானா, இன்னைக்கும் ஜெபிக்கிற உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறது. ரெண்டாவதா அந்த மக்கள் ஜெபித்தார்கள். இரண்டாவதாக நீங்க வசனத்தை வாசிக்கணும். 8வது வசனத்தை வாசிச்சிருமா. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை, இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பினது அவருடைய வார்த்தையை இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிப்பதற்காக, எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக, திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக, சிந்தையை வெளிப்படுத்துவதற்காக. அப்பாவுடைய வார்த்தை வெளிப்படணும்னா யார் வேணும்? தீர்க்கதரிசி வேணும். வார்த்தை வெளிப்படுவதற்காக. There is no another purpose. வேற நோக்கம் இல்ல. வார்த்தை, இஸ்ரவேல் மக்களுக்கு வார்த்தை கிடைச்சிருச்சுமா. கர்த்தருடைய வல்லமை வேணும்னா அவருடைய வார்த்தை நமக்கு வேணும். சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிந்த பழமொழி, யானை வரும் பின்னே மணி யோசை வரும், மணி யோசை வரும் முன்னே யானை வரும், யானை வரும் பின்னே மணி யோசை வரும். அப்ப எது முன்னாடி வரும்? யானை எப்போ எங்க வருமா? யானை பின்னாடி தான் வரும். அது யானை என்ன கட்டியிருப்பாங்க, அதுதான் நிறைய சத்தம் கேட்கும், டிங் டிங் டிங். லிசன். அதே போல கர்த்தருடைய வார்த்தை வரும் முன்னே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். எப்போ வார்த்தை வந்துருச்சோ நீங்க ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஏன்னா வார்த்தை எனக்கு கிடைச்சிருச்சியா, அது சீக்கிரத்துல யானையை விட பயங்கரமான ஒரு வல்லமை. யானெல்லாம் என்னங்க, சுனாமியை விட பெரிய ஒரு வல்லமை எனக்காக கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவன் கையை தட்டி. இஸ்ரவேல் மக்கள் முறையிட்டார்கள், இஸ்ரவேல் மக்கள் வார்த்தை பெற்றுக் கொண்டார்கள். வார்த்தை வருவதற்கு 2 நோக்கம் இருக்குதுமா. வார்த்தை வருவதற்கு 2 நோக்கம். ஒன்று, ஏன் இந்த சூழ்நிலை நமக்கு இப்போ இருக்கு அது வெளிப்படுத்துவதற்காக வார்த்தை வரும். ஏன் இந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, ஏன் இந்த பலவீனத்தில் இருக்கிறீங்க, ஏன் இந்த கடன் பிரச்சனை இருக்கிறீங்க, ஏன் இந்த பயத்தோடு நீங்க இருக்கிறீங்க, ஏன் இந்த பாடுகளோடு கூட இருக்கிறீங்க, அதை வெளிப்படுத்துவதற்காக, அதை உணர்த்துவதற்காக, அதை எச்சரிப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தை ரிவீல் ஆகும். கர்த்தருடைய வார்த்தை வரும். யாரும் பைபிள்ல ஜெனிசிஸ் டு ரெவலேஷன், ஆதியாகமத்தை வெளிப்படுத்த வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எப்பெல்லாம் வந்ததோ அவர்களை எச்சரிப்பதற்காகவும் அவர்கள் நிலை உணர்த்துவதற்காகவுமே கர்த்தர் பேசுவார். ஒரு ஆமென் வரமாட்டேங்குது.
என்னை எனக்கு காண்பிப்பது என் கண்ணாடி அல்ல, என்னை என்னுடைய காரியத்தை எனக்கு காண்பிப்பது கர்த்தருடைய வார்த்தை. உங்க கண்ணாடி கூட பொய்யா போயிரும்மா. உங்களுக்கு காண்பிக்கிற கண்ணாடி கூட பொய்யா மாறும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை பொய்யா ஆகாதியா. உன்னை யாருன்னு சொல்லி கண்ணாடிமா புற நிலையதான் உனக்கு காட்டும். ஆனா உன்னை உள்ளான காரியத்தை உன் அகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. வசந்துக்கு வாங்க. பிரைஸ் காட். 10ஆம் வசனத்துக்கு வாசிங்க. 6:10. 6:10. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும். நல்லா கவனிங்க, அந்த தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுறாரு. நான் உங்கள் கர்த்தர் என்றும். சத்தமா வாசிங்க சிஸ்டர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் அந்த எமோரியரின் தேவர்களுக்கு என்றும் உங்களுக்கு சொன்ன, நீங்களோ என் சொல்லை கேளாம போயிட்டீங்க, கேட்காம போயிட்டீங்க. வார்த்தை வருது, கர்த்தர் உணர்த்துறார். ஏன் தெரியுமா இந்த பிரச்சனை? இந்த மீதியானியர்கள், சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், இத்தனை பேர் வந்தாங்க. ஏன் தெரியுமா? என் வார்த்தைக்கு, என் சொல்லுக்கு நீங்க என்ன பண்ணாம போயிட்டீங்க. நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு வருதுமா. ஏதோ வசனத்தை வாசிச்சு முடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. பிரதர், தம்பி, தங்கச்சி, சகோதரி, அம்மா, கர்த்தருடைய வார்த்தை வருது. என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியாம போனதுனால தான் இந்த பிரச்சனை. என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியாம போனதுனால தான் உன் பிள்ளைக்கு இந்த பாதிப்பு. என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியாம போனதுனால தான் உன் பொருளாதாரத்தில் இந்த நஷ்டம். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியாம, என் வார்த்தைக்கு நீ முரட்டாட்டம் பண்ணினதுனால, உன் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால தான் இந்த பாடுகள். யாருக்கும் இந்த வார்த்தை ஊழியம் செய்யுது, அது மட்டும் எனக்கு தெரியும். இந்த வார்த்தை யாருக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. அப்போ வார்த்தை வருதுன்னா கர்த்தர் என்னை உணர்த்த விரும்புகிறார் அர்த்தம். என்னை எச்சரிக்க விரும்புகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். நீங்களாம் பாஸ்டர் அப்படிலாம் பேசாதீங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர் இதே, நீங்க எப்ப பார்த்தாலும் இதே பேசுறீங்க பாஸ்டர். கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார், எழுந்து சென்று வாருங்கள். அப்படி சொன்னா இடம் பார்த்தா நம்ம, நீங்க கேட்காம போயிட்டீங்க கர்த்தருடைய வார்த்தையை. இதில் நல்லா இல்ல, கர்த்தர் வருத்தப்படுவார். எப்ப பார்த்தா இதே தான் பாஸ்டர் பேசுவார். போன வாரம் தான் அது பேசுனீங்களா பாஸ்டர், உங்களுக்கு வேற பிரசங்கமே கிடைக்காதா? வேற பைபிள்னாவே இதுதானா? ஊழியக்காரனுடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசினா ஒன்னு எதுக்காக பேசுவார்னா, நம்ம நிலையை சுட்டி காட்டுவதற்காக பேசுவார். இந்த வார்த்தை யார் ஒருத்தர் அக்ரி பண்றாங்களோ, ஏற்றுக்கொள்றாங்களோ, அப்பா ஐ சரண்டர், அப்பா என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை, அப்படி சரண்டர் ஆயிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு செகண்ட் வேர்டு வருங்க, அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு வார்த்தை வரும். அது ரொம்ப பிளஸ்ஸிங் வேர்டு. அதே ஃபர்ஸ்ட் அந்த நெல்லிக்காய் கசப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அது போல வார்த்தை தான் வரும். அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதில் கொஞ்சம் உணர்ந்துட்டோன்னு சொன்னா அந்த நெல்லிக்காவே கொஞ்ச நேரத்தில் என்னவா மாறுங்க, இனி ஃபர்ஸ்ட் மாறா மாதிரி தான் இருக்கும். அந்த மாறாவில் ஒரு மதுரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறா. கையை தட்ட மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிலையை கர்த்தர் உணர்த்தும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம சரியாயிரணும்பா. நீங்க சரியாயிட்டீங்க, அந்த மனதில் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த ஆண்டு கொடுக்குற கவுன்சிலிங் இருக்கும் பாருங்க, பிரமாதமா இருக்கும். அப்ப சொல்றாரு, இப்போ கேளாம போயிட்டடா, நீங்களாம் கேட்காத ஜன்மண்டா அப்படின்னு சொல்லிட்டாரா. சொல்லிட்டு வெரி நெக்ஸ்ட் அடுத்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பிரைஸ் காட், நீங்க வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம், 14 வசனம். அப்போ கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போப்ப, நீ இஸ்ரவேலரை மீதியன் கைக்கு நீ ரட்சிச்சிருவ. ஓ, தீர்க்க ப்ராஃபஸி வந்துருச்சு. உன்னை அனுப்புகிறவர் நான், தெரியல யார் அனுப்புற தெரியல, நான் தான் அனுப்புறேன்.
நான் யார் தெரியுமா? உருண்டு வருகிற அந்த வார்கோதுமை அப்பா விழுந்து நசிக்கிற வேண்டாம். நீ நில்லு, நீ நில்லு. நான் உருண்டு போவேங்க, நான் புரண்டு போவாங்க. அவனுங்களே சதறானுங்க, அவனுங்களே கத்திக்கிறானுங்க, அவனுங்களே என் அன்பான தேவ பிள்ளைகளே, வெயிட் ஃபார் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தைக்காக அமர்ந்து காத்திருங்கள். வார்த்தை வரும், உணர்த்தப்படுவீங்கன்னா ஒப்பு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வர பாருங்க ப்ராஃபஸி.